என் தங்க பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் ஒருவரை உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகியை அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன். இதை துரோகி என்று சொல்ல முடியாது, எதிரி என்றே சொல்லலாம். ஏனென்றால் உடனிருந்து நம்பிக்கையை கொடுத்த ஒரு உறவு இது அல்ல. இவர் ஒரு பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. கருப்பன் எந்த ஒரு காரியத்தையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை என்றால், நிச்சயமாக இன்று நான் சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள். உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா நன்மைகளையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய். ஆனால் என் குழந்தையே, எல்லோருமே நமக்கு நன்மையை செய்வார்கள் என்று நீ நினைத்தது மிகப்பெரிய தவறு. உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா உறவுகளும் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை செய்வார்கள் என்று நீ ஒருபோதும் கனவு கண்டு விடாதே. ஒரு கெடுதலை உனக்கு செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஓடி வருவார்கள். அதே நேரத்தில் ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்றால் இவர்கள் உன்னை நிச்சயமாக திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். இதனை நீ புரிந்து கொண்டு இன்று இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் என்னவென்று என் பிள்ளை நீ செவி கொடுத்து நீ கேட்க வேண்டும். கேட்க தொடங்கு. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் மேலும் மேலும் துன்பங்களை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காலகட்டம் வந்துவிட்டது. எல்லாவற்றையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்றோம். எல்லா விஷயங்களையும் நம்மை சுற்றி இருப்பவர்களை நம்பி ஏமாந்து போய் விடுகின்றோம். ஆனால் என் பிள்ளையே, இந்த பெண் சாதுரியமாக உன் வாழ்க்கையில் ஒரு காயை நகர்த்தி கொண்டிருக்கிறாள். இவளை ஒருபோதும் நீ அறிந்திருக்கவில்லை. இது போன்ற ஒரு விஷயத்தை நமக்கு செய்வாள் என்று என் குழந்தையே, நீ கருப்பன் சொல்வதை கவனமாக கேள். அப்பன் எதையும் சுற்றி வளைக்க விரும்பவில்லை. நேராக விஷயத்திற்கு வந்து விடுகின்றேன். இந்த பெண் யார்? இவள் என்ன செய்கிறாள்? இவளால் என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில்? எந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் வெட்ட வெளிச்சயமாக உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய குடும்பத்திற்கு வருகை புரிந்த ஒரு பெண், அதாவது இந்த பெண்ணானவள் உன்னுடைய குடும்பத்தோடு இரத்த சம்பந்த தொடர்புடையவள் கிடையாது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக மாறிய இந்த பெண் இப்போது ஆரம்பத்தில் உனக்கும் இந்த உறவுக்கும் இடையில் இருந்த நெருக்கம் அந்த அளவிற்கு அனோனியமாக இருந்தது. இருவரும் எந்த அளவிற்கு அன்பை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்த நேரம் இவர்களுக்கு திருமணமும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களால் நடத்தி வைக்கப்பட்டது. அவர்களுக்கான பெண்ணை தேடி தேடி அலைந்து கடைசியில் இந்த உறவை அவர்களோடு சேர்த்து வைத்தார்கள். அவர்களின் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த பெண் செய்த காரியம் உன் குடும்பத்திற்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் இடையில் இருக்கின்ற உறவை முறித்து விட்டது. அதாவது அவர்கள் உன் குடும்பத்திற்கு செய்கின்ற நன்மைகள் எதுவும் இந்த பெண்ணிற்கு பிடிக்கவில்லை. எப்படி திருமணமான பிறகும் கூட இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி அதனை தடுத்து நிறுத்த நேரடியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாதல்லவா? அதனை தன் குடும்பத்தில் இருக்கவரிடம் தெரிவித்தால் அவர்கள் இவர்களுக்கு எதிராக மாறிவிடுகிறார்கள் அல்லவா? அதனால் எந்த விஷயத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நேரடியாக உன்னுடைய குடும்பத்தை தாக்குவதை இவள் தன்னுடைய ஆயுதத்தை கையில் எடுத்து விட்டாள். பேசுகின்ற வார்த்தைகள் உன் குடும்பத்தில் இருக்கின்றவரின் மனதை ரணமாக்கியது. பேசுகின்ற வார்த்தைகள் இனிமேல் நாம் அவர்கள் இல்லத்திற்கு செல்லக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு உன்னை தள்ளியது.
ஆனால் அவளை தவிர மற்றவர்கள் எல்லோரும் அன்போடுதான் உன்னிடத்தில் இருந்தார்கள். இருந்தாலும் இவர்களுடைய நடவடிக்கைகளை கண்டு நீ காட்டிய வெறுப்பு அவர்களுக்கு உன் மீது சற்று வேதனையை ஏற்படுத்தி இப்போது உன் குடும்பத்திற்கு அவர்கள் குடும்பத்திற்கும் இடையே பிரிவினை ஏற்படுத்தி விட்டது என்பதுதான் உண்மை. ஆனால் குடும்பம் பிரிந்து விட்டது. இவர்கள் யாரும் முன்பு இருந்தது போல் இல்லை என்று நினைத்து கூட அந்த பெண் இன்னும் விடவில்லை. இதன் பிற்காலத்தில் இந்த உறவு தொடர்ந்து விடக்கூடாது, பிற்காலத்தில் இந்த உறவு மீண்டும் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக எத்தனை பிரச்சனைகளை உருவாக்க முடியுமோ அத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறாள். முன்பு உன் குடும்பத்தில் இருக்கின்றவரின் மனதை காயப்படுத்தினவள் இப்போது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவரின் மனதை அப்படியே தேய்த்து கரைத்து கொண்டிருக்கிறாள். இவள் சொல்வது உண்டான் உண்மை என்று அவர்கள் நம்புகின்ற அளவிற்கு எல்லா விஷயங்களையும் அவளின் மனதில் ஆழப்பதிய வைத்து விட்டு கொண்டிருக்கின்றாள். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பற்றி ஒருவரை பற்றியும் தவறான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். எந்தெந்த விஷயத்தையுமே ஒரு துளி அளவு கூட சரியாக சொன்னது கிடையாது. எல்லாம் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றி விஷயமாக அங்கு செல்லும்போது அவர்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த அன்பும் இப்போது உன் குடும்பத்தின் மீது இல்லாமல் போய்விட்டது. அது இன்னும் தொடர்கிறது, இனியும் தொடரதான் போகின்றது. ஏனென்றால் அந்த பெண்ணினுடைய எண்ணம் அத்தனை மோசமாக இருக்கின்றது. அவள் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தில் இருக்கின்ற அவளின் உடல் பிறந்த உறவின் எண்ணங்களும் அப்படிதான் இருக்கின்றது. யாரும் வந்து தன்னுடன் பிறந்த சகோதரியை வேலை வாங்கிவிடக்கூடாது, யாரும் வந்து இவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் இவர்கள் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, இந்த பெண் வெளியில் எங்கு பார்த்தாலும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்ததான் நினைக்கின்றார்கள். நாம் பேச விரும்பாத போது இவர்கள் எதற்கு நம்மிடம் வந்து பேசுகிறார்கள் என்பது போன்ற ஒரு தோரணையில் அவர்கள் நின்று கொண்டிருந்தால் உனக்கே சில நேரங்களில் நாம் எதற்காக இவளிடம் இறங்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். ஆனாலும் என்ன செய்வது, எது செய்வது என்று தெரியாமல் நாம் இந்த வாழ்க்கையில் இவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புரியாமல் நம்முடைய உறவை அல்லவா இப்படியே விட்டுவிட முடியுமா? காலம் முழுவதும் இந்த உறவு தொடரும் என்று நினைக்கின்றோம். இப்படி இடையிலேயே பிரிந்து விட்டதே என்று சொல்லி உன் குடும்பத்தில் வருத்தப்படுகின்ற சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லோருமே கண்டுகொள்ளாத போது கூட இருந்தே என் பிள்ளை உனக்கு அப்போதிலிருந்து இப்போது வரை அவர்களோடு செலுத்திய அன்பு உன் மனதில் நினைவில் இருக்கின்றது. அந்த குடும்பத்தோடு நீங்கள் இருந்த பழக்கம், எந்த அளவிற்கு அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள், இதுவெல்லாம் இந்த பெண்ணின் வருகைக்கு முன்பாக என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இப்படியெல்லாம் இருந்த ஒரு அன்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்ட இந்த பெண் மறைமுகமாக தான் இருந்து கொண்டு இந்த வேலையை சாதுரியமாக செய்துவிட்டாள். இன்னும் அவர்களை உன் குடும்பத்தின் பக்கம் நெருங்கிவிட முடியாதபடிக்கு அத்தனை சகுனி வேலைகளையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறாள். சரி, இனிமேல் என்ன செய்ய முடியும்? அவ்வளவு சந்தோஷமாக இருந்து விட்டு போகட்டுமே என்று சொல்லி என் பிள்ளை நீ தொடங்கிவிட்டாய் அல்லவா? அவளினுடைய எண்ணங்களானது சரியாக இருக்கட்டும், அவள் குடும்பத்தை அவர்கள் நல்லபடியாக வழி நடத்தட்டும் என்று சொல்லி ஒதுங்குவதுதான் இதற்கு ஒரே தீர்வு என்று சொல்லி நீ ஒதுங்க தொடங்கிவிட்டாய். என் அன்பு குழந்தையே, இதில் நேரடியாக தானே எல்லாம் நடக்கின்றது. இதில் மறைமுகமாக என்று சொல்வதற்கு எங்கே இடம் இருக்கின்றது? கருப்பா என்று கேட்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, உண்மை என்ன தெரியுமா? இந்த பெண் இந்த காரியத்தை செய்கின்ற போதெல்லாம் உன்னிடத்தில் அத்தனையும் சிரித்து சிரித்து இனிக்க இனிக்க பேசி கொண்டிருந்தாள். உனக்கு கடைசி கட்டத்தில் தான் இவர்களின் உண்மையான குணம் புரிந்ததே தவிர ஆரம்பத்தில் உன்னை சுற்றி நடந்த பிரச்சனைகளை பற்றி எல்லாம் யோசிக்கும் போது இவர்களின் எண்ணங்கள் என்னவென்று உனக்கு புரியவில்லை. இப்படிதான் பலரும் இந்த வாழ்க்கையில் இருந்தார்கள். ஆனால் எல்லோரையும் அவ்வளவு எளிதாக
எளிதாக நம்பிவிடாதே என்பதுதான் இந்த கருப்பன் உனக்கு சொல்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் வார்த்தைகள் என்றும் உன் மனதிற்குள் நிற்க வேண்டும். இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் என்னவென்று உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்ற வேண்டும். உன்னை சுற்றி என்னெல்லாம் நடந்தது என்பதை நான் அறிவேன். வாழ்க்கையில் நமக்கு இவர்கள்தான் மிகப்பெரிய உறவாக இருந்தார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் கைவிட்டு சென்று விட்டார்கள். யார் நமக்கு இல்லை என்று நினைக்கின்றோமோ அந்த உறவு உன்னை பின்தொடர்ந்து வரும். அதனால் போலியான உறவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து விலகி நல்ல உறவுகளை எல்லாம் நீ உன்னோடு வைத்திருக்க எப்போதும் உறுதுணையாக இருந்து கொண்டே இரு. உனக்கான நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமும் உன்னை பின்தொடர்ந்து வரும். கருப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு பொருந்தும் என்றால் என் பிள்ளையே கேட்டு முடிக்கும் நேரம் கண்கள் கலங்கிதான் போவாய். ஏனென்றால் சொந்த பந்தம் என்பதெல்லாம் இப்போது பணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தேடி வருகின்றது. பணமில்லாத உறவுகளை திரும்பி கூட யாரும் பார்க்க நினைப்பது கிடையாது. பணம் வைத்திருந்தால் அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்படுவதும் இல்லாதவர்கள் தரையில் போட்டு மிதிப்பதுதான் இவர்களின் வேலையாக மாறிவிட்டது. இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் எல்லோருமே உன்னை சுற்றி சுற்றி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை எதை கண்டும் வருத்தப்படாமல் இரு. எந்த சூழ்நிலையை கண்டும் நீ வேதனைப்படாமல் இரு. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்த இவர்களை நீ ஒதுக்கி வைத்துவிடு. இவர்கள் யார் உன்னை ஒதுக்குவதற்கு? இவர்கள் யார் உன்னை வேண்டாம் என்று சொல்வதற்கு? இவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இவர்களுக்கு யார் அந்த தகுதியை கொடுத்தது என்பதை புரிந்து கொண்டு நீ விலகி இருந்து நல்லபடியாக வாழ கற்றுக்கொள். கருப்பனின் ஆசிகளின்படி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும். கருப்பன் சொன்னது போல என்ன இல்லை என்று உன்னை இவர்கள் ஒதுக்கினார்களோ அது உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கிடைக்கும். செல்வ செழிப்பாக சீரும் சிறப்பாக இவர்கள் முன்னிலையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உன் அப்பன் கருப்பன் நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கள்ள கபடமில்லாத அன்பு உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் அன்பு. இந்த அன்பு கிடைக்காமல் போனதற்கு அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என் பிள்ளையே, இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் செவி கொடுத்து கேட்டாயல்லவா? இனிமேலாவது யார் என்ன செய்தாலும் அதனால் வருகின்ற எந்த ஒரு பாதிப்பையும் நீ ஏற்றுக்கொள்ளாதே. அவர்கள் செய்வது நல்லதுதான் என்று சொல்லி ஒதுக்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது. ஒதுங்கி இருந்து உன் வாழ்க்கையை உனக்கான நன்மைகளை எல்லாம் தேடத் தொடங்கு. உனக்கான சந்தர்ப்பங்கள் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக உருவாக்கும். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக கொடுக்கும். எண்ணற்ற விஷயங்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்களை தருவதாக வந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து விலகிவிட்டார்கள் என்று நினைத்து நீ சந்தோஷப்பட்டு உன்னை என்றென்றும் தேடி வருகின்ற இவர்களுக்காக ஒருபோதும் என் பிள்ளை கலங்கி நிற்காதே. உறவு என்றால் என்ன, அன்பு என்றால் என்னவென்று ஒரு நாள் இவர்களுக்கு தெரிய வரும். ஏனென்றால் யார் அவர்களின் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இப்போது இடத்தில் இவர்கள் ஏமாற்றத்தை தழுவுகிறார்கள். அப்போது என் பிள்ளை அவர்களுக்கு ஒரு பாடத்தை நாம் கற்றுக் கொடுக்கலாம். அதுவரையிலும் பொறுத்திரு. உன் வேலையிலும் உன்னுடைய அத்தனை முயற்சியிலும் கவனமாக இரு. வாழ்ந்து காட்ட வேண்டும். நேரம் குறைவாக இருக்கிறது. எந்த இடத்திலும் தயங்கி நிற்காதே. என்ன வேலை கிடைத்தாலும் அந்த வேலையை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக ஒரு நாள் உனக்கான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். உன்னுடைய உழைப்பிற்கான நல்ல பலன் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளைக்கு எப்போதும் இந்த கருப்பன் துணையாக இருந்து என் பிள்ளைக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.
என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.